நான் மயிலாடுதுறை விவசாயிங்க. இப்போ குருவை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறோம். வயல்லாம் சேர் பண்ணி எல்லாம் நட்டுருக்கோம். இப்போ 18 நாள் ஆகுதுங்க இன்னையோட நட்டு. இப்போ 12ஆம் தேதி தண்ணி வரும்னு தண்ணியை எதிர்பார்க்குறோம். இந்த டெல்டா மாவட்டம் பூராவே தண்ணி ஆற்று பாசனத்தை நம்பி தான் இருக்குங்க. போர்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஆற்று பாசனம் வந்தால் மட்டும்தான் பயிர் நல்லா இருக்குங்க, ஈல்டு வரும். எங்களால் செலவு பண்ணுற அளவுக்கு கட்டுப்படி ஆகுங்க, பயிர் நல்லா இருக்கும். போர் தண்ணி அந்த அளவுக்கு இருக்காதுங்க. 12ஆம் தேதி அரசு வந்து திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா சந்தேகமா இருக்கு. விவசாயி வந்து எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனா இவங்க திறக்கிற மாதிரி அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் அரசு எடுத்திருக்கு என்ன எது ஒண்ணுமே தெரியலீங்க. 12ஆம் தேதி திறப்பாங்க சந்தேகமா இருக்கு எங்களுக்கு. இதே மாதிரி விவசாயத்துல இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. எங்களுக்கு பாருங்க, இந்த கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அது கூட எங்களுக்குலாம் ஒன்றும் வந்தீங்க. சாதாரண சிறு விவசாயின்னு சொல்லி அதை ஒரு போர்ஜரே மாயையா பண்ணி விட்டுட்டாங்க. எங்களுக்கு அதுலயும் ஒன்றும் ஆதாயம் இல்லைங்க. இப்படி பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஒரு ஆதரவான இதாக செயல்படலீங்க அரசு. இப்போ முந்தைய ஆண்டுல ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வரும்னு சொன்னாங்க. ஆனா 1ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டாங்க. இந்த ஆண்டு 12ஆம் தேதி தண்ணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் விவசாயி நட்டு இன்னைக்கு 20 நாள் ஆகுதுங்க. அந்த நாட்டு பயிரெல்லாம் கருகிற நிலைமையில இருக்குங்க. விவசாயி கடன் வாங்கின கடனையும் தள்ளுபடி முழுமையாக செய்வேன்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு அது செய்வதற்கான வாய்ப்பும் தெரியவில்லை. நான் மயிலாடுதுறை விவசாயிங்க. இப்போ குருவை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறோம். வயல்லாம் சேர் பண்ணி எல்லாம் நட்டுருக்கோம். இப்போ 18 நாள் ஆகுதுங்க இன்னையோட நட்டு. இப்போ 12ஆம் தேதி தண்ணி வரும்னு தண்ணியை எதிர்பார்க்குறோம். இந்த டெல்டா மாவட்டம் பூராவே தண்ணி ஆற்று பாசனத்தை நம்பி தான் இருக்குங்க. போர்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஆற்று பாசனம் வந்தால் மட்டும்தான் பயிர் நல்லா இருக்குங்க, ஈல்டு வரும். எங்களால் செலவு பண்ணுற அளவுக்கு கட்டுப்படி ஆகுங்க, பயிர் நல்லா இருக்கும். போர் தண்ணி அந்த அளவுக்கு இருக்காதுங்க. 12ஆம் தேதி அரசு வந்து திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா சந்தேகமா இருக்கு. விவசாயி வந்து எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனா இவங்க திறக்கிற மாதிரி அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் அரசு எடுத்திருக்கு என்ன எது ஒண்ணுமே தெரியலீங்க. 12ஆம் தேதி திறப்பாங்க சந்தேகமா இருக்கு எங்களுக்கு. இதே மாதிரி விவசாயத்துல இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. எங்களுக்கு பாருங்க, இந்த கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அது கூட எங்களுக்குலாம் ஒன்றும் வந்தீங்க. சாதாரண சிறு விவசாயின்னு சொல்லி அதை ஒரு போர்ஜரே மாயையா பண்ணி விட்டுட்டாங்க. எங்களுக்கு அதுலயும் ஒன்றும் ஆதாயம் இல்லைங்க. இப்படி பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஒரு ஆதரவான இதாக செயல்படலீங்க அரசு. இப்போ முந்தைய ஆண்டுல ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வரும்னு சொன்னாங்க. ஆனா 1ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டாங்க. இந்த ஆண்டு 12ஆம் தேதி தண்ணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் விவசாயி நட்டு இன்னைக்கு 20 நாள் ஆகுதுங்க. அந்த நாட்டு பயிரெல்லாம் கருகிற நிலைமையில இருக்குங்க. விவசாயி கடன் வாங்கின கடனையும் தள்ளுபடி முழுமையாக செய்வேன்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு அது செய்வதற்கான வாய்ப்பும் தெரியவில்லை.